பாஸ் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? வாரம் ஃபுல்லாமே மார்க்கெட் ஒரு ஹியூஜ் ஆசிலேஷன் இருந்தது. ரெண்டு சூப்பர் பவருக்கும் ஒரு சரியான போட்டின்னு தான் சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் ட்ரம்ப் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சைனா அங்கிருந்து அப்போஸ் பண்ணி திரும்பவும் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 145% டேக்ஸ் சைனா மேலே இருக்குன்னு ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறம் அவங்க 147% டேக்ஸ்ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிபி ரைஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொரு டைமும் இவங்க டேக்ஸ் ஏற்றிட்டே இருக்கிறது மார்க்கெட்டோட பிபி தான் எதுன்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டில் ஹை வாலட்டில் செஷனாக மாறிக்கிட்டே இருக்கு. ரீசெண்டாக அமெரிக்கா பிரசிடென்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் மேலே இருக்கிற டேக்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காரு. இதில் லேப்டாப் ஐபோன்ஸ் மொபைல்ஸுக்கான டாக்ஸஸ் அவர் ரிமூவ் பண்ணியிருக்காரு. இந்தியா மற்றும் சைனாவிலிருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய ஐபோன்ஸுக்கும் அவர் ரிமூவ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் சைனா மேல கூட 20% பேஸ் டாக்ஸ் அப்ளிகல் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஐபோன்ஸ் தான் ரொம்ப சீப்பரா இருக்கும். இதனால வருங்காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்றது அமெரிக்கன் லிஸ்ட் ஆகக்கூடிய சைனீஸ் கம்பெனிஸ் எல்லாம் உடனடியாக வெளியேறணும்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்க லிஸ்டா இருக்கிற சைனீஸ் கம்பெனி மட்டுமே 1 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹாங்காங் தான் போய் ஆகணும். அன்சர்டன் உலக மார்க்கெட்ல நிலவிட்டு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னே சொல்லலாம். இது குறிப்பா போர் காலங்களில் இந்த மாதிரி நடக்கும். இப்போ இது நடக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு டேரிஃப் வார்னே அவங்க சொல்றாங்க. இந்த அன்சர்டனிட்டியும் வாலட்டிலும் கண்டினியூ வர மாதிரி தான் தெரியுது. இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 5% இருந்தது, இப்போ 2.9% தான் வந்திருக்கு. இது 6 month லோ வந்திருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த நியூஸஸ்னால திரும்பவும் மேனுஃபேக்சரிங் செக்டார் கொஞ்சம் பூஸ்டப் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரானிக் குட்ஸுக்கு அவர் டாக்ஸ் ரிமூவ் பண்ணதுனால நாளைக்கு மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு ஹியூஜ் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 3% 5% மேல ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வாலட்டிலைசேஷன் இருக்க போகுது அப்படிங்கறதுக்காக நம்மளோட எம்எஸ்ல போத் சைட்ஸ் அவங்க பை வச்சிருக்காங்க. இதுல குறிப்பா 22,800 பாட்டம் லெவலாகவும் 22,900 நமக்கு ஒரு டாப் லெவலாகவும் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது போக எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 98940885 அப்படிங்கிறது எம்எஸ்சி மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் மெசேஜ் பண்ணி தரேன்.